Hello friends, welcome back to my channel. அப்போ இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி vlog தான். சோ கம்ப்ளீட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வாட்டி தான் நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணது இல்லை நாங்கள். சரி பாப்பாவும் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நான் வந்து ஆக்சுவலாக யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கேன் இந்த விநாயகருக்கு என்னென்ன வைப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் இது வரைக்கும் செஞ்சது இல்லை. ஸோ யூடியூப்பில் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். நல்லபடியாக தான் வந்தது. ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பூரணம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன் நான். ஸோ மாவு மட்டும் இல்லை. சரி ஓகே, அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு நம்ம மாவு திரும்ப பண்ணி அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இது வந்து ஒரு சைடில் வந்து அந்த வெல்லம் பாகு இருக்கு இல்லையா, அது வந்து காய்ச்சி ஒரு ஓரமாக அதை ஆற விட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு இதில் வந்து என்னென்னா அது இது வந்து கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருந்தது. அது ஏன்னு தெரியலை. இது கிடையாது, அந்த பூர்ணம் பண்ண பிறகு நான் சொல்கிறேன். அண்ட் பாப்பா தான் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அவளை விளையாட விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு பண்ணிட்டோம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல இன்னைக்கு. ஸோ அதுவே கொஞ்சம் பெரிய நிம்மதியாக இருந்தது. ஸோ நான் வந்து அந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு அந்த பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த என்ன உடச்சி கடலை அந்த அது வந்து அரைச்சிட்டு இருந்த அந்த ஏலக்காயெலாம் போட்டுட்டு, ஸோ அது ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம், பிரசாதம் பண்ணிட்ட பிறகு அப்புறம் சாப்பாடு ஒரு ஓரமாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு அதை ஆரம்பித்தேன். இந்த வாட்டி வந்து ஒரு வெரைட்டி தான் நான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் ரொம்பலாம் பண்ணவும் இல்லை. எனக்கும் வந்துட்டு சரி இது எப்படி வரும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு நான் அது வரைக்கும் பண்ணதே இல்லை. சரி ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டி பண்ணலான்னு விட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ பூர்ணம் பண்ணிகிட்ருக்கோம். நானே ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். அதனால் டேஸ்ட் வந்து இவங்க தான் டெஸ்டிங்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கடலை மாவு போட போகிறோம். ஆக்சுவலாக அது கடலை மாவு இல்லை, உடச்ச கடலை, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அது என்னென்னா அந்த உடச்ச கடலையை அந்த இதில் போடணும். ஸோ அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலாக எனக்கும் கொஞ்சம் டவுட் இருந்தது நல்லா வருமா அப்படின்னு. பட் நான் வந்து வீடியோ நான் எப்பவும் பார்க்குற வீடியோ அந்த சேனல்ன்றதுனால ஐ திங்க் அது இந்தியன் தமிழ் ரெசிபியா சம்திங் ஏதோ அந்த ஒரு இதில் வரும். நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கொழுக்கட்டை மாவு இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லா வந்து நிலா வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தான். அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப நான் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டு நம்ம சப்பாத்தி மாதிரி இது ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த கொஞ்சம் உருண்டையாக அந்த மாதிரி கொஞ்சம் பரத்திட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அச்சு வந்து வாங்கி வச்சுருந்தேன் எப்போயோ. சரி ஓகே, ஃபஸ்ட்டு கையில் சும்மா பண்ணால் கேவலமாக வந்தது. சரி ஓகே அது வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அச்சில் வந்து பண்ணேன். ஸோ அச்சில் வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து சரி இதில் பண்ணேன். அண்ட் இதுவுமே எனக்கு தெரியாது இதில் எப்படி ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு. அதுவும் நான் வீடியோ பார்த்துட்டு தான் ஓ இப்படி தான் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஏய் வந்துருச்சு. ஓகே சக்ஸஸ். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு கையில் பண்ணி பார்த்து காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அச்சு வச்சு பண்ணேன். ஸோ ஓகே. நடுவில் வந்து பாப்பா வந்து அழுதா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அவளுக்கு வந்துட்டு தூக்கம் வரல, நானும் தூங்க வைக்கலான்னு பிளான் பண்ணுறேன், தூங்கவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஆவி ஏற்றுறதுக்காக எங்கள் வீட்டில் வந்து இட்லி பாத்திரம்லாம் கிடையாது. அதனால் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு குக்கர்லேயே தான் நான் வந்து வச்சேன். இட்லி பிளேட் மட்டும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு குட்டி மினி இட்லியோடதும் பெரிய இட்லியோடதும். ஏன்னா நாங்கள் 2 பேருக்கு இட்லி பாத்திரம் வாங்குறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. சரி தட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவும் பண்ணல. பிகாஸ் நான் யாரையும் கூப்பிடவும் இல்லை, பக்கத்து வீட்டில் அப்படின்னு யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. ஏன்னா எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. அண்ட் அம்மாவும் இங்கே இல்லைன்னா அம்மா என் தங்கச்சிலாம் வந்திருப்பாங்க. ஸோ அம்மா வந்து கேரளாவில் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் வரல இன்னைக்கு, இல்லைனா வந்திருப்பாங்க கண்டிப்பாக.
நானும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை மாற்றி வைக்கிறதால நான் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணுவேன். அப்புறம் நான் போய் பாப்பாவை பார்ப்பேன். அப்புறம் அவன் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுவான் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வைக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு வைக்கணும்லாம் இல்லை. எங்களுக்கு ஞாபகம் வரதெல்லாம் அப்படி அப்படியே நாங்கள் வந்து வச்சுட்ருந்தோம். அண்ட் நாங்கள் வந்துட்டு அந்த சிலையெல்லாம் எதுவும் வாங்கலை. நம்ம இருக்கிற ஃபோட்டோவில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சோம். விநாயகர் சதுர்த்தி இல்லை, விநாயகர் சதுர்த்தி. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவன் பூ வாங்கி வச்சு தான் ஞாபகம் வந்தது. ஸோ நிலா வந்து நேற்றே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பூவெலாம் வாங்கிட்டு வந்திருந்தான். அண்ட் நான் எதுக்குமே ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் எதுவும் போகல. ஆக்சுவலாக பிளானுமே இல்லை, நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டடாக தான் இருந்தது. ஓகே பாப்பா இருக்கா அண்ட் எங்களுக்கும் விநாயகர் ரொம்ப பிடிக்கும், சரி எப்படி செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது அவரை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். ப்ரொசீஜர்லாம் எனக்கும் தெரியல. சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணேன். இது கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லை இதை ஆட் பண்ணிக்கலாம், அது குறைச்சிருக்கலான்னு கூட இருக்கலாம். பட் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சாமி கும்பிட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு விளையாடப்பா என் அம்மா நல்ல புத்தி கொடு. எங்க ஆக்சுவலாக கற்பூரம் காட்டும்போது அந்த பெல் அடிப்பாங்க இல்லையா, நம்ம வீட்டில் அது இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் நம்ம ஏன் அந்த பெல்லு வாங்காமல் இருக்கோன்னு. அப்போ தான் நம்ம என்னைக்கு எப்பயாச்சும் தானே இந்த கற்பூரம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றதெல்லாம் எப்பயாவது தானே. இந்த ஃப்ரைடே அந்த மாதிரி கூட நான் வந்துட்டு கற்பூரம்லாம் ஏற்ற மாட்டேன். பாப்பா வர்றதுக்கு முன்னாடிலாம் கூட பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பாப்பா வந்ததுக்கப்புறம் நான் வந்து சாமி கும்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இந்த ஸ்மோக் அந்த என்ன சொல்கிறது, அந்த என்ன சொல்லுவாங்க, அது சாம்பிராணி அந்த மாதிரிலாம் நான் போடுறதே இல்லை. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு, அவளுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாமே அவாய்ட் பண்ணும்போது இந்த கற்பூரம் காட்டுறதும் அப்படியே விட்டுட்டேன் நான். சரி இன்றைக்கி கூட ஆக்சுவலாக பச்சை கற்பூரம் தான் நான் வந்து ஏற்றுனேனே, ஏன்னா நார்மல் கற்பூரமே இல்லை. ஸோ ஃபைனலி நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பார்க்க எப்படி இருக்குது, இருக்கிறத வச்சு பண்ணதுனால நான் வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா ஹாலில் வந்து நல்லா அனல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஃபேனும் போடலையா விளக்கேற்றினதுனால, சரி ஓகே சொல்லி ரூமில் தான் உட்காந்து வந்து நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி நம்ம ரூமில் தான் சாப்பிட்றது நார்மல் டைம்லேயே சொல்கிறேன். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.